يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவன் நம் மீது விதியாக்கியிருக்கிற ஒரு முக்கியமான கடமையை நிறைவேற்றுவதற்காக புனிதமிக்க ஜும்மா தினத்திலே நாம் எல்லாம் பங்கெடுத்துக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாற்றில் சில செய்திகளை கடந்த மாத ஜும்மாவிலே நாம் தெரிந்து கொண்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹைபர் போருக்கு சென்றிருந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபித்தோழர் இந்த அபூ ஹுரைரா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதோடு அவருடைய தாயாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். துஃபைல் பின் அம்ரு என்ற ஒரு நபித்தோழர் மூலமாக இவருக்கு இஸ்லாமிய மார்க்கம் கிடைத்தது என்பதையும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மதீனாவுல அவருடைய பள்ளிவாசல்ல மஸ்ஜிது நபவியில 70க்கும் மேற்பட்ட திண்ணை தோழர்கள், சில நேரங்கள்ல 100 பேர் கூட ஏழைகளாக அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல தன்னுடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருந்தார்கள். அதுல ஒரு நபராக இந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்து இஸ்லாமிய மார்க்கத்தை கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு சில வருடங்களே அவர்கள் வாழ்ந்தாலும் 5000த்திற்கும் மேற்பட்ட ஹதீசுகளை அறிவித்த ஒரு நபித்தோழர் என்பதை பார்த்தோம். அவங்க எப்படியெல்லாம் வறுமையில இருந்தார்கள் என்பதை பற்றி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு தடவை நினைவு கூறுகிறார்கள். ஒரு தடவை அவங்கள்ட்ட சிவப்பு களிமண் நிறத்துல ஒரு ஆடை அவங்க அணிஞ்சிருக்கிறார்கள். அவங்களுக்கு சளி வந்த நேரத்துல அதுல மூக்கை சிந்துகிறார்கள். மூக்கை சிந்தும் பொழுது அது ஒரு சணல் ஆடையா இருக்குது. அப்ப ரொம்ப காஸ்ட்லியான நல்ல தரமான ஆடையை உடுத்து கொண்டிருந்த அபூ ஹுரைரா அவர்கள் பிற்காலத்துல சொல்றாங்க, பக் பக் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைராவுக்கு என்ன ஒரு வாழ்க்கை வந்திருக்குது. ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு இந்த சம்பவம் நடக்கிறது. எத்த மகத்துவில் கித்தான், இந்த சணல் ஆடையில நான் மூக்கு சிந்தினேன். ஆனால் ஒரு நேரத்துல என்னுடைய நிலைமை எப்படி இருந்தது, அல்லாஹ்வுடைய தூதருடைய மிம்பருக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டுக்கும் நடுவுல பசியின் காரணத்தினால் மயக்கம் ஏற்பட்டு நான் விழுந்து கிடப்பேன். அப்ப அந்த நேரத்துல சில பேர் தன்னுடைய காலை என்னுடைய கழுத்துல வைத்து உசுரோடு இருக்கிறனாண்டு என்ன சோதிப்பார்கள். யுரா அலைய யுரா அன்னி மஜ்னூன், என்ன பைத்தியக்காரன் என்று நினைப்பார்கள். வமாபி மின் ஜுனூன் மாபி இல்ல ஜூ, பசியை தவிர எனக்கு எந்த பைத்தியமும் கிடையாது. அந்த நேரத்துல பைத்தியக்காரர்கள் விழுந்து கிடக்கிற மாதிரி நான் விழுந்து கிடப்பேன் என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொல்லக்கூடிய செய்தியை சஹீஹுல் புகாரில பார்க்கணும். அப்ப இந்த மாதிரி நிலைமையில் அல்லாஹ்வுடைய தூதர் காலத்துல அபூ ஹுரைரா அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த அபூ ஹுரைராவுல யார் முசாபரா, உண்மை இல்லாதவரா, மார்க்கத்துக்காக தன்னை அர்ப்பணித்தவர். அவர் வியாபாரம் செய்ய நினைத்திருந்தால் இப்போ வியாபாரம் பண்ணியிருக்கலாம். அன்சாரிகள் மாதிரி முஹாஜிர்கள் மாதிரி ஏதாவது அவங்க வேலை பார்த்து வியாபாரம் செய்து தன்னுடைய நிலைமையை வந்தவர்கள் மாற்றி இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் செய்யறாரு இருக்கிறார். அந்த வறுமையில கூட அபூ ஹுரைரா அவர்கள் அடுத்தவர்கள்ட்ட கையேந்தல, தன்னுடைய வறுமை நிலைமையை அடுத்தவர்கள்ட்ட சொல்லி அதை ஒரு காரணமாக வைத்து எல்லாத்தையும் என்ன செய்யல, அவர் யாசகம் கேட்டுக் கொண்டிருக்கல. அபூ ஹுரைரா அவர்களை பற்றி அபூ ஹுரைரா அவர்களே சில செய்திகளை நினைவு கூறுகிறார்கள். என்ன அவங்க நல்ல நிலைமைக்கு வந்த பிறகு இதையெல்லாம் மக்கள் சொல்றாங்க. ஒரு நேரத்துல பசி, கடுமையான பசி, அந்த நேரத்துல அபூபக்கர் அவங்க வர்றாங்க.
அவங்ககிட்ட ஒரு ஆயத்தை, தர்மம் செய்யறத வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆயத்தை, பசித்தவருக்கு உணவளிக்க வேண்டும் என்பதை ஆர்வமூட்டக்கூடிய ஒரு ஆயத்தை காட்டி அவங்க இதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டேன். கேட்டதுக்கு என்ன காரணம், அவர் புரிஞ்சுக்கிட்டு சாப்பிட கூட்டு போவாருன்னு நினைச்சுக்கிட்டா அவங்க கேட்கிறாங்க. வைத்தீமோன தாமால ஹுப்பிஹி மிஸ்கீனம் எத்தீமோ வாசிக்கிறான். ஏழைக்கு உணவளிப்பார்கள், பசித்தவருக்கு உணவளிப்பார்கள், அனாதைக்கு உணவளிப்பார்கள், சிறைப்பட்டவர்களுக்கு உணவளிப்பார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றாரு. இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு அபூ ஹுரைரா அபூபக்கர் கேட்கிறாங்க. அவர் தப்சீர் பண்ணிட்டு போகிறார். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லி விட்டு போய்விடுகிறார். உமர் அலில வர்றாங்க. உமர் அலில வந்தோன்னு உமர் அவர்கிட்ட இதே மாதிரி கேட்கிறாங்க. உமர் அதுக்கு விளக்கம் சொல்லிட்டு போயிடுறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இவரை பார்த்த உடனே அபூ ஹுரைரா பார்த்த உடனே சிரிக்கிறாங்க. ஏன் சிரிச்சாங்கன்னு அபூ ஹுரைரா சொல்றாங்க. நான் எதுக்காக வேண்டி இப்படி ஒவ்வொரு அர்த்தம் இந்த வசனத்துக்கு அர்த்தம் கேட்கிறேன், என்னுடைய நிலைமை, என்னுடைய மனசு என்ன சொல்லுது, என்னுடைய உடல் எப்படி இருக்கிறது, என் தேவை என்ன என்பதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் அறிந்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு நபரும் என்ன செய்யறாங்க பாக்குறாங்க. இவர் எப்படி, இவருடைய நிலைமை என்ன, அவர் கஷ்டப்படுறவரா நல்ல நிலைமையில் இருக்கிறாரா, பார்வையில இவர் அளந்துடுறாங்க. அப்ப அவரை உணர்ந்து என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைராவே ஒரு ஹக்கு இருக்குது, வாங்க என்னை ஃபாலோ பண்ணி வாங்க இப்படின்னு வீட்டுக்கு போயிட்டு செய்யறாங்கன்னா கேட்கிறாங்க. ஏதாவது நம்ம வீட்டுல இருக்குதா, அந்த பால் இருக்குது, இது யாரு கொடுத்தது, இது அன்பளிப்பா உங்களுக்கு கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு உடனே அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்கன்னு. அப்படியா, அப்ப அல் ஹக்கு இலா அஹ்லி சுஃபா, இது திண்ணை தோழர்களுக்குன்னு வந்த அன்பளிப்பு, அவங்களுடைய ஹக்கு இது. அதனால அபூ ஹுரைராவே போய் பள்ளிவாசல் இருக்கிற அந்த திண்ணை தோழர் இருக்கிறாங்கல்ல, போய் அவ்வளவு பேரை கூட்டுவான் இப்படிங்கிறாங்க. இவர் பாக்குறாரு, நம்ம கடுமையான பசியில இருக்கிறோம், ரசூலுல்லாஹ் எல்லாரும் இப்படி சொல்றாங்க, வந்திருக்கிறது கொஞ்சம் பால், இது நமக்கு குடிச்சாதான் நம்ம சரியா வர, ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிட்டாங்க அப்படிங்கறதுக்காக வேண்டி போய் உடனே என்ன செய்யறாரு, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் ஒன்றை சொல்லிவிட்டால் அது கட்டுப்பட்டாகும். இதுக்காக நான் என்ன செஞ்சேன், என்னுடைய நிலைமையை மறைத்து கொண்டு, மனசுல உள்ளதை மறைத்து கொண்டு போய் திண்ணை தோழர்களை எல்லாரும் கூட்டு வந்தேன். எல்லாரும் வர்றாங்க, வந்து எல்லாரும் அதுல இருந்து குடிக்கிறாங்க. குடிக்க குடிக்க வயிறு நிரம்புற அளவுக்கு குடிக்கிறார்கள். கடைசியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை பார்த்து செய்யறாங்க, சிரிக்கிறாங்க. சிரிச்சு அபூ ஹுரைரா என்ன செய்யுது, அபூ ஹுரைரா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே பகீத்து அனவ அந்த, நீங்க ஆனந்தம் மிச்சம் இப்படிங்கிறாங்க. எல்லாரும் குடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்படியா, அதுல அல்லாஹ்வுடைய தூதர் கையை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, துஆ செய்து அவர்கிட்ட கொடுக்குறார்கள். அவர் என்ன செய்யறாரு, குடிக்கிறார். அபூ ஹுரைரா அவங்க குடிக்கிறாங்க. குடிச்ச உடனே திரும்பி தர்றாங்க, இன்னும் கொஞ்சம் குடி, குடிக்கிறாங்க. திரும்ப என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் இன்னும் கொஞ்சம் குடி. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ் மீது ஆணையாக எனக்கு இதுக்கு மேல வயிற்று இடம் இல்லை அப்படிங்கிறாரு. அந்த அளவுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சாங்க, ஒரு அற்புதத்தை, அல்லாஹ்வை மட்டுமே அபூ ஹுரைரா அவர்கள் நம்பி அல்லாஹ்வுடைய பள்ளிவாசல்ல மார்க்க கல்வியை படிப்பதற்காக வேண்டிய அவர் தன்னை தியாகம் செய்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன செய்யறான், அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டணும். பசியில் அவர் வாடினாலும் சில நேரத்தில் இப்படிப்பட்ட அற்புதங்கள் நடக்கிறது. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் எதுக்காக வேண்டி அபூ ஹுரைரா அவங்க சொல்லி காட்டுறாங்க, மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்க கல்வியை படிக்கிறதுக்காக வேண்டி பசியோட இருந்து அபூ ஹுரைரா அவங்க படிச்சாங்கன்னா, நீ பாக்குற ஒவ்வொரு ஊர்களும் எத்தனையோ ஊர்கள்ல மதரசாக்கள் இருக்கிறது, நல்ல சாப்பாடு இருக்குது, நல்ல உங்களுக்கு தங்குற இடம், அல்லாஹ்வுடைய தூதருடைய பள்ளிவாசல்ல இந்த மாதிரி பேன் போட்டு ஏசி போட்டு அப்படியா இருக்கும், நல்ல பெட்டு போட்டு அப்படியே கொடுப்பாங்க மதரசா மாணவர்களுக்கு. அப்படி ஒவ்வொரு விருந்து, பல விருந்துகள் வருதுல, அப்படியா இருக்கும்? அப்படி இல்லை, வெறும் கீத்து குட்டகை, கடுமையான குளிர், சவுதியில உள்ள குளிர்ல எல்லாம் படுக்க முடியாது பள்ளிவாசல்ல. அப்ப கடும் குளிர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாம வெறுமனே பேச்சம்பளங்களின் பாலையும் நம்பி அந்த அபூ ஹுரைரா அவர்கள் போன்ற திண்ணை தோழர்கள் மார்க்கத்தை படிக்க தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார்கள் என்றால், மதரசா மாணவர்களா இருக்கக்கூடிய இன்னைக்கு மாணவர்கள் என்ன செய்யணும், இதை விட அதிகமான அக்கறை கொடுக்கணும். மார்க்கத்தை படிப்பதற்கு, மார்க்க அறிஞராக நம்மளை உருவாக்கி கொள்வதற்கு மாணவர்கள் அதிகமான தியாகம் செய்யணும். தங்களுடைய நேரங்களை முழுக்க முழுக்க மார்க்கத்தை படிக்கிறதுக்கு என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும். அதே மாதிரி மதரசா, ஒரு ஊர்ல மதரசா இருக்கிறது என்றால் அந்த ஊர்ல உள்ள மதரசாவை அந்த ஊர்ல உள்ள மக்கள் பயன்படுத்தும். நிறைய ஊர்களை பார்த்தீங்கன்னா மதரசா இருக்கும், மார்க்க கல்வியை படிச்சு கொடுக்கறதுக்கு மதரசா இருக்கும். அந்த ஊர்ல உள்ள மக்கள் பயன்பட மாட்டார்கள். வெளியூர்ல இருந்து எங்க இருந்து செய்வாங்க, பிள்ளைங்க வருவாங்க. அப்ப அந்த ஊர் மக்கள் பயன்படுத்தணும் இல்லையா, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு அபூ ஹுரைரா இருக்கணும். அபூ ஹுரைரா அவர்கள் மாதிரி நம்முடைய பிள்ளைகள் மாற முடியாதா? அப்ப அபூ ஹுரைரா அவர்கள் எப்படி தியாகம் செய்தார்களோ அப்படி ஒரு பிள்ளை என்ன செய்யணும், மார்க்க கல்விக்கா தன்னை அர்ப்பணிக்கணும். இது அபூ ஹுரைரா அவங்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கணும். அதே மாதிரி அபூ ஹுரைரா அவர்கள் மார்க்க கல்வியில சிறந்து விளங்குற மாதிரி பள்ளிவாசல துணுகுறாங்கல்ல, தொழுகையில நம்முடைய எத்தனை பேருடைய தொழுகையில கவனம் இல்லாம துணுகிறோம். என்ன இமாம் ஓதுறாங்க, எத்தனை ரக்காத்துல நிக்கிறோம், நம்ம எந்த நிலைமையில இருக்கிறோம்னு தெரியாம என்ன செய்யறோம்,
தொழுகையில் இந்த முன்ன உலகத்து நினைவுகள் எல்லாமே வருது, அப்படி அர்த்தம் செய்யும். ஆனால் அவுது பில்லாஹி ஷைத்தானின்னு சொல்லி திரும்ப திரும்ப என்ன செய்யணும், நம்ம தொழுகையில ஈடுபாடோட என்ன செய்யறோம்னு விளங்கி நிலையில நிக்கிறோம், அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிறோம் என்ற அந்த பயத்தோட என்ன செய்யறோம், நம்ம அப்படி தொழுகணும். அபூ ஹுரைரா அவங்கள பாருங்க, அவர் ஒருத்தர் தொழுது முடிச்ச உடனே ஒருத்தர் கேட்கிறாங்க, எப்ப நீங்க இஷா தொழுவீங்க நடத்து, ஏன் இப்படி கேட்கிறாங்கன்னா, அபூ ஹுரைரா அவர்கள் அதிகமான ஹதீஸ்கள் அறிவிக்கிறாரு என்று அவரை பத்தி என்ன செய்யறாங்க, கடுமையா அன்னைக்கு விமர்சனம் பண்ணுகிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு இவர் நிறைய ஹதீஸ்கள் அறிவிக்கிறாரா, இவர் எப்படி அறிவிக்கிறாரு என்று விமர்சனம் வருது. அப்ப அபூ ஹுரைரா அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, தன்னுடைய நினைவாற்றலை மக்களுடைய நினைவாற்றலையும் தன்னுடைய கவனத்தை ஒரு கல்வியை படிக்கிறதுல தன்னுடைய கவனத்தையும் மற்றவருடைய கவனத்தையும் ஒப்பிடுவதற்காக மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக வேண்டி ஒரு ஆள்கிட்ட கேட்கிறாங்க, நேற்று இஷா தொழுவீங்கல்ல என்ன ஊதுனாங்க, இமாம் என்ன ஊதுனாங்க அப்படின்னு அவரு சொல்றாரு, இல்ல என்ன ஊதுனான்னு தெரியலையே அப்படிங்கிறாரு. அப்ப அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்கன்னா, எனக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகைகளை இன்னமெல்லாம் ஓதுனாங்க என்று என்ன செய்வேன், நான் ஒவ்வொரு தொழுகையை பற்றியும் அப்படி தெரிஞ்சு வச்சிருந்தேன் என்று அவர்கள் அறிவிக்கிறாங்க. அப்படின்னா இப்ப தொழுகையில நம்ம இடத்துல ஈடுபாடு அபூ ஹுரைரா அவர்கள்ட்ட அந்த அப்பதான் மனப்பாடமாகும். ஒரு சூறா பல ஒரே சூறாவை செய்வாங்க, தொழ வைக்கக்கூடிய இமாம் பல தடவை ஓதுவாரு. நம்ம அதை கவனத்தோடு அதை கேட்டோம்னு வைங்க, அந்த சூறா கேட்ட மனப்பாடாயிரும். ஜும்மாவுல சப்பி இஸ்மா அல்லத்தாக்க ஓதுறாங்க, இது நபி வழியில உள்ள சுன்னத்தான ஒரு நடைமுறை. இதை வார வாரம் கவனமா கேட்டீங்கன்னு வைங்க, சப்பி இஸ்மா அல்லத்தாக்க நீங்க படிக்க தேவையில்லை, குர்ஆன் எடுத்து வாசிக்க தேவையில்லை, இயற்கையாக மனப்பாடாயிரும். அப்ப அன்றாட ஒவ்வொரு ஜும்மாவுலையும் சுபுகள் என்ன செய்யறாங்க, அலிஃப் லாம் மீம் சஜிதாங்கிற அந்த சஜிதாவுடைய சூறாவை ஓதுகிறார்கள், தஹர் சூறா ஓதுவார்கள். வார வார சுபு தொழுகையில ஜும்மாவுடைய இடத்துல கலந்து கொண்டோம்னு சொன்னா இதை கேட்ட மனப்பாடாகிறாரா, அப்படிப்பட்ட ஒரு நினைவாற்றல் என்ன செய்ய முடியும், நம்ம உருவாக்கி கொள்ள முடியும். இதை அபூ ஹுரைரா அவர்கள்ட்ட என்ன செய்யணும் பார்க்கணும். அதே மாதிரி அபூ ஹுரைரா அவங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் தெரியாத பலருக்கும் தெரியாத பல ஹதீஸ்களை மக்கள்கிட்ட அவங்க அறிவிச்சாங்க. அவங்க எந்த அளவுக்கு மார்க்க கல்வியை படிக்கிறதுல ஆர்வமா இருந்தாங்கன்னு கேட்டா, அவங்களுக்கு தெரிஞ்ச பல ஹதீஸ்கள் பல பெரிய ஷேகுல் ஹதீஸ் நம்ம இன்னைக்கு சொல்லுவோம். அந்த மாதிரி ஹதீஸ் துறையில விற்பனராக இருந்த பெரும் ஆசிரியராக இருந்த ஆயிஷா இப்னு உமர் போன்றவர்களுக்கு கூட தெரியாத பல செய்திகள்ல கூட அபூ ஹுரைரா அவர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. ஒரு தடவை என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, மன் தபிய ஜனாசத்தன் ஃபலவ் கீராத், யார் ஒரு ஜனாசாவை பின்பற்றி செல்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத் நன்மை கிடைக்கும் இப்படிங்கிற அந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அப்ப இப்னு உமர் அவங்க சொல்றாங்க, அக்ஸர் அபூ ஹுரைரா, அபூ ஹுரைரா கொஞ்சம் கூடுதலா தான் சொல்றாரு, அப்படிலாம் ஒண்ணு ஹதீஸ் இருக்கிற மாதிரி தெரியல. இப்படி என்ன செய்யறாங்க, ஜனாசாவை ஃபாலோ பண்ணி போனா அடக்கம் செய்யற வரைக்கும் போனோம்னா, நம்ம தொழுகை வரைக்கும் போனோம்னா ஒரு கீராத் நன்மை, அடக்கம் செய்யற வரைக்கும் இருந்தோம்னா 2 கீராத் நன்மை ரசூலுல்லாஹி சொல்றாங்க. 2 கீராத்னா 2 உஹது மலை அளவுக்கு நன்மை கிடைக்கும்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் அறிவிக்கும் பொழுது இப்னு உமர் சொல்றாங்க, அபூ ஹுரைரா சும்மா சொல்றாங்க, எக்ஸ்ட்ரா சொல்றாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப இதை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அவங்ககிட்ட என்ன செய்யறாங்க சொல்றாங்க, இந்த மாதிரி இப்படி அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்களே அப்படின்னு ஒண்ணு. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மாதிரி சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன், அபூ ஹுரைரா சொல்ற உண்மைதான் அப்படின்னு இப்னு உமர் கவலைப்படுறாங்க. நம்ம எத்தனை கீராத்தை தவறு விட்டோமே, உகது மலையளவுக்கு நம்ம ஒரு தொழுகையில கலந்து கொள்வதற்கு ஒரு ஜனாசாவை ஃபாலோ பண்றதுக்கு உகது மலையளவுக்கு நன்மை இருக்கும்னா எவ்வளவு நன்மைகள் வீணாக்கிட்டோமே என்று இப்னு உமர் அவர்கள் கவலைப்பட்டார்கள் என்ற செய்தியை என்ன செய்யறோம், சஹீஹுல் புகாரில பார்ப்போம். அப்ப இந்த மாதிரி பலருக்கும் தெரியாத ஹதீஸ்கள் அபூ ஹுரைரா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க இல்லையா. இன்னைக்கு பார்க்கணும், சஹீஹுல் புகாரி தமிழாக்க நம்ம கையில இருக்கிறது, முஸ்லிமுடைய தமிழாக்க இருக்கிறது, சிகாசித்த 6 ஹதீஸ் கர்ணங்கள் ஆதாரபூர்வமான 6 ஹதீஸ் கர்ணங்கள் என்ன செஞ்சாங்க, தமிழ்ல கொண்டு விட்டார்கள். அப்ப இந்த தமிழாக்கங்களை எல்லாம் படிக்கிறோமா, அவர் கஷ்டப்பட்டு வறுமையிலிருந்து படிச்சாரு, நம்ம நல்ல நிலைமையில இருக்கணும். பள்ளிவாசல்ல எத்தனை நூல்கள் இருக்கிறது, இந்த நூல்களை எல்லாம் எடுத்து வாசி பார்க்கிறோமா. அப்ப நூல்களை வாசிக்கிற ஒரு பழக்கமே இந்த சமுதாயத்தில் ஈடுபட்டு போய்விட்டது. பயான்களை கூட என்ன செய்யறோம், ஏதோ ஷார்ட்டா ஏதாவது பயன் பண்ணா கேட்டு போவோம் அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறோமே தவிர, ஆய்வு செய்யுது ஒரு நீண்ட நெடிய ஒரு செய்திகளை சொன்னோம்னா அதை கேட்கறது கூட நம்ம அழகாக தயாரா இல்லை. எத்தனை சூறாக்களை மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம், எத்தனை சின்ன சின்ன ஹதீஸ்களை நம்ம மனப்பாடம் பண்ணி இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான வாய்ப்புகள் கிடைக்கும் செய்யக்கூடாது, நம்ம தவற விட்ட கிடையாது. அதே மாதிரி பாருங்க, அபூ ஹுரைரா அவர்கள் இந்த ஹதீஸ்களை நிறைய அறிவிக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சுல, அதுக்கு காரணம் சொல்றாங்க. அபூ ஹுரைரா அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னக்கும் தக்குலூன அன்ன அபூ ஹுரைரா எக்ஸருல் ஹதீஸ் அன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்பந்தமாக நிறைய ஹதீஸ்கள் அபூ ஹுரைரா அறிவிக்கிறாரு. இப்படி நீங்க என்ன செய்றீங்க, என்னை பத்தி விமர்சனம் பண்றீங்க, ஆனால்
நீங்க சிந்திச்சு பார்க்கணும். முஹாஜிர்கள் அன்சாரிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்லாத ஹதீஸ அபூ ஹுரைரா சொல்றாருன்னு நீங்க பேசுறீங்க. இன்ன இஹ்வத்தி மினல் முஹாஜிரீன கான யஸ்கலுஹும் சுஃபுக்கும் பில் அஸ்வாக். முஹாஜிர்கள் என்ன செய்வாங்கன்னா கடை வீதியில போய் வியாபாரம் பண்ணுவார்கள், போய் வேலை பார்ப்பார்கள். குன்து அல்ஸம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா மிலி பத்னி ஃபஅஷ்ஹது இதா காபு அஹஃபது இதா நசு. நான் என்ன செய்வேன்னா ஒட்டிய வயிறோடு அல்லாஹ்வுடைய தூருடைய பள்ளிவாசலை இருந்து ரசூலுல்லாஹ்வோட ஒட்டிக்கிட்டு இருப்பேன். என் வயிறு ஒட்டிக்கிட்டு இருக்கேன், நான் ரசூலுல்லாஹ்வோட ஒட்டி கொண்டு என்ன செய்வேன், அவர்களை அவசியமாக்கி கொண்டு அவங்கள்ட்ட இருந்து மார்க்க கல்வியை நான் படிப்பேன். அதனாலதான் எல்லாரும் வெளியே போயிருக்கிற நேரத்துல ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நான் இருப்பேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்வுடைய தூருடைய சபையில என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும். எல்லாரும் மறந்த செய்திகள், வியாபாரத்தினால வேலையினால பல பொழுதுபோக்குகளால மறந்த செய்திகள்லாம் பள்ளிவாசல்ல இருந்தனால எனக்கு தெரியும். அன்சாரி தோழர்கள் என்ன செய்வாங்க, அவங்களும் வேலைக்கு போயிடுவாங்க. சின்ன தோழர்கள் ஒரு ஆள் நான் இருந்ததுனால நான் நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிறேன். இப்படி என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா அவர்கள் விளக்கம் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கணும். அதே மாதிரி ஒரு ஆயிஷா நாயகமும் இதை சொல்றாங்க. அபூ ஹுரைரா அவங்ககிட்ட, அபூ ஹுரைரா அக்ஸர்த்த அபூ ஹுரைராவே நீ நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிறீங்களே, நிறைய யாருக்குமே தெரியாத செய்திகளை அறிவிக்கிறீங்களே அப்படின்னு ஒண்ணு. அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஈ வல்லாஹி யா உம்மா, என்னுடைய தாயே, எதனால நான் அப்படி அறிவிக்கிறேன், மாக்கான தசுகுலுனி அனுகுல் மரா, எனக்கு மனைவி கிடையாது ரசூலுல்லாஹ் காலத்துல, எனக்கு நான் கல்யாணம் பண்ணல, வளர் மக்குகளா மற்றவர்கள் மாதிரி அத்தர் போட்டுக்கிட்டு சென்று போட்டுக்கிட்டு அப்படி எல்லாம் நான் இருக்கல, வள துகுன் எண்ணெய் பூசி கொண்டு இருக்கல, நான் வறுமையில இருந்து என்ன செஞ்ச ஒட்டிய வயிறோட அல்லாஹ்வுடைய தூருடைய பள்ளிவாசல இருந்து எனக்கு மனைவி குழந்தைகள் ஒண்ணும் இல்லை. அந்த மாதிரி வறுமையில இருந்து நான் பள்ளிவாசல கடந்தனால அதனால எனக்கு தெரிஞ்சிருக்கலாம் எப்படிங்கிறாங்க. பாய்ஷா சொல்றாங்க, லால்ல நீங்க சொல்ற கரெக்ட் தான், அதனாலதான் மற்றவங்களோட நீங்க நிறைய தெரிஞ்சிருக்கிறீங்க என்று என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதை இப்ப இது கடுமையான ஒரு விமர்சனம், ஒரு நபி தோழரை பற்றி இப்படி கடுமையான விமர்சனங்கள் வந்து ரசூலுல்லாஹ் காலத்துக்கு பிறகு. இந்த விமர்சனங்கள் வந்தால் அபூ ஹுரைரா அவங்க ஏன் மக்கள்கிட்ட சொன்னாங்க, அந்த ஹதீஸ்களை எல்லாம் ஏன் மக்கள்கிட்ட சொன்னாங்க, எனக்கு எதுப்பா வேலை பார்த்துட்டு போவோம், நம்ம பாட்டுல செய்வோம், நம்ம பலம் பார்ப்போம், ஏதாவது ஒரு பதவியை வைத்துக் கொண்டு எத்தனை பேர் அப்படி இருந்தாங்க. இவருக்கும் பதவி கிடைத்தது, பதவி கிடைத்தாலும் மக்களுக்கு ஹதீஸ்களை அறிவிச்சுக்கிட்டே இருந்தார். என் வேலை என்ன, நான் படிச்ச ஹதீஸ்களை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நான் கேட்ட ஹதீஸ்களை, நான் பார்த்த ஹதீஸ்களை மக்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீ என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிக்க என்று நினைஞ்சாங்க அபூ ஹுரைரா அவர்கள். எந்த அளவுக்கு விமர்சனம், இந்த காலத்துல கூட இவரை பற்றி விமர்சனம் செய்யப்படுகிறது. மேலை நாட்டவர்கள், குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்கள், அதிகமான நபர்களால் அறிவிக்கப்படக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டா அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா பார்த்தா என்ன செய்யாது, அவங்க இன்னும் பிடிக்கவே செய்யாது, ஹதீஸ்ல நிறைய அறிக்கிறார் இவர் தான். அப்ப அபூ ஹுரைரா அவங்க சொல்லி காட்டுறாங்க, இன்னன்னாஸ யகுலூன அக்ஸர் அபூ ஹுரைரா. அபூ ஹுரைரா அவர்கள், அபூ ஹுரைரா அதிகமான ஹதீஸ்களை அறிவிக்கிறார் என்று மக்கள் சொல்கிறார்கள். லவ்லா ஆயத்தானி ஃபீ கிதாபில்லாஹி மா ஹத்தஸு ஹதீஸா, அல்லாஹ்வுடைய வேதத்துல 2 வசனங்களை நான் ஓதிருக்காவிட்டால் எந்த ஹதீஸையும் அறிவிச்சுக்க மாட்டேன். உங்க விமர்சனம் எங்களுக்கு தேவையா என்று என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா அவர்கள் ஒரு வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள். இன்னல்லதீன யக்துமூன மா அன்ஸல்னா மினல் பையினாத்தி மின் பாதி மா பையன்னாஹு லின்னாஸி ஃபில் கிதாபி உலாயிக யலஅனுஹுமுல்லாஹு யலஅனுஹுல் ஆயினூன். நாம் இந்த வேதத்தில் மக்களுக்கு தெளிவுபடுத்திய பிறகு யார் இதை மறைக்கிறார்களோ, வேத கருத்துக்களை யார் மறைக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான், வானவர்கள் சபிக்கிறார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் குர்ஆன்ல. அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ளதை மறைக்க கூடாதுங்கிறான். மறைச்சால் அல்லாஹ்வுடைய லானத்து கிடைக்கும், மலக்குமார்களுடைய லானத்து கிடைக்கும் அல்லாஹ் சொல்றதுனால யார் என்னை பாராட்டாலும் பரவாயில்லை, திட்டினாலும் பரவாயில்லை, சபிச்சாலும் பரவாயில்லை, அல்லாஹ்வுடைய லானத்துக்கு ஆளாயிடக்கூடாது என்று விமர்சனங்களுக்கு பயப்படாமல் மக்கள்கிட்ட ஹதீஸ்களை, திருக்குர்ஆனுடைய கருத்துக்களை அபூ ஹுரைரா எடுத்து சொன்னாங்க இல்லையா. உலமாக்கள் பாடம் பெறணும். எத்தனையோ உலமாக்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் மட்டும்தான் இஸ்லாத்துடைய மூல ஆதாரம்னு தெரியும். எத்தனையோ உலமாக்களுக்கு இஸ்லாத்துல ஃபாத்தியா கிடையாது, இஸ்லாத்துல மூடு கிடையாது, இஸ்லாத்துல கத்தம் கிடையாது, இஸ்லாத்துல தாயத்து கிடையாது, தகடு கிடையாது, நரக வழிபாடு கிடையாது என்றெல்லாம் தெரியும். அல்லாஹ்வை மட்டும் வணங்குற பேர் தான் இஸ்லாம், அவுலியாக்களை வணங்குற பேர் இஸ்லாம் இல்ல. லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எதிரான காரியங்கள் இந்த தர்கா வழிபாடு என்று எத்தனை உலமாக்களுக்கு தெரியும். தெரிஞ்சாலும் என்ன செய்வாங்க, நெஞ்சில தக்பீர் கட்டுறதுக்கு ஹதீஸ் இருக்குது என்று தெரியும், விரல செத்து தான் தொழ வேண்டும் அதுதான் சுன்னத்து என்று தெரியும். சத்தம் போட்டு ஆமீன் சொல்றாங்கல்ல வலல்லாஹி என்று இமாம் சொன்ன பிறகு அதுக்கெல்லாம் ஹதீஸ்கள் ஆதாரம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களை அவர்கள் படித்தவர்கள் தான். ஆனாலும் என்ன செய்யறாங்க, இதெல்லாம் மக்கள்கிட்ட சொன்னோம்னா நஜாத்துருவாங்க, இதெல்லாம் சொன்ன வஹாபின் முத்திரை குத்திடுவான், இதெல்லாம் சொன்ன நமக்கு மரியாதை செய்வார்களா, கைகால முக்குவார்களா, இதெல்லாம் சொன்ன நம்ம ஒரு மக்கள்கிட்ட மதிக்கப்படுவோமா,
அப்ப எதுக்கு நம்ம தேவையற்ற விமர்சனங்களை சந்திக்கணும், எதுக்கு நமக்கு ஒரு முத்திரை குத்தப்படணும் என்று தனக்கு யாரு முத்திரை குத்தி விடக்கூடாது, தன் மரியாதை போய்விடக்கூடாது, தன்னுடைய கௌரவம் குறைக்கப்பட்டு விடக்கூடாது என்று மக்கள்கிட்ட மார்க்கத்தை மறைக்கிறார்களே. இந்த ஆலிம்கள் அபூ ஹுரைரா அவர்களுடைய இந்த சிந்தனையை நம்ம தெரிந்து கொள்ளணும். அபூ ஹுரைரா அவர்கள் மாதிரி என்ன செய்யணும், விமர்சனத்துக்கு பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுடைய திருப்தியை பெறுவதை விட மனிதர்களுடைய பாராட்டு முக்கியமா, இவங்களுடைய திருப்தி முக்கியமா என்று அபூ ஹுரைரா அவர்கள் என்ன செய்யறாங்க, உடைச்சு மக்கள்கிட்ட மார்க்கத்தை சொல்கிறார்கள். அந்த செய்தியும் அபூ ஹுரைரா அவர்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். அதே மாதிரி பாருங்க, அபூ ஹுரைரா அவர்களுக்கு மறதி ஏற்படுது. அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, நிறைய ஹதீஸ்களை அவங்க அறிவிக்கிறாங்க. இது அறிவிக்கிறதுக்கு இன்னொரு காரணம் என்ன கேட்டா, அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்காக செய்த துவா. அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுக்காக என்ன செய்யறாங்க, அல்லாஹ் அவங்களுக்காக செய்த ஒரு அற்புதம், அல்லாஹ்வால் அவங்களுக்கு நிகழ்த்தப்பட்ட ஒரு அற்புதம். அவங்க கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்னி அஸ்மாஉ மின்க ஹதீஸன் கஸீரா, அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய ஹதீஸ்களை உங்கள்கிட்ட இருந்து நான் படிக்கிறேன், நிறைய கேட்கிறேன், ஆனா அன்சாஹு எல்லாத்தையும் மறந்துடுறேனே, மறதி ஏற்படுறது இப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட அபூ ஹுரைராவுக்கு தான் நிறைய ஹதீஸ்களை அறிவிக்கிறாங்க பேர். ஆரம்பத்துல கடுமையான மறதி ஏற்படுது. அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க, உபுசுத்துடாக்க உங்களுடைய மேலடையை காட்டு, சட்ட மருதை போட்டுக்கிறாரு, மேலடையை காட்டணும்னு அவரை விரிக்கிறாரு. விரிச்ச உடனே ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க, எதை அள்ளி போடுற மாதிரி ஒரு சைகை காட்டுறாங்க, சைகை செய்யறாங்க. சவுண்டு வந்துட்டு இருக்கான், விசில் சைடில் விசில் அடிக்க இருக்கு. அப்ப அவர் என்ன செய்யறாங்கன்னு இப்படி அள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்ப அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு இதை ரசூலுல்லாஹி நெஞ்சோட அணைச்சிக்க சொல்றாங்க. இந்த வேஷ்டிய உங்களுடைய சட்டையை உன் நெஞ்சோட அணைச்சுக்க, நான் நெஞ்சோட அணைத்து கொண்ட உடனே ஃபமா நசீத்து செய்யும் பாலகு, அதற்கு பிறகு நான் எந்த ஹதீஸையும் செய்யல, நான் மறக்கவே இல்லை என்று அபூ ஹுரைரா அவர்கள் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறாங்க, மறதி ஏற்படுதுன்னு மறதிக்கு ஒரு தீர்வையும் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனா நம்ம என்ன செய்யறோம், எத்தனையோ ஹதீஸ் வார வாரம் பயான்களை கேட்கறோம். ஜும்மா முடிச்ச உடனே போய் கேளுங்க. இன்னைக்கு அதுல என்ன செய்வாங்க, நிறைய பேர் ஜும்மாவை பற்றி தவறாக செய்யக்கூடிய ஆள் இருக்கிறாங்க. என்னத்தை பயன் பண்ணாங்க, ரொம்ப நேரம் பேசுறாங்க, இல்ல தூங்க வைக்கிறாங்க, பேசுற ஸ்டைல் சரியில்லை, அந்த மாதிரிலாம் என்ன செய்யறாங்க. சில ஆளுகளை பத்தி விமர்சனம் பண்றோம்ல, சரி என்ன சொன்னாங்க, பயான்ல நினைஞ்சாங்க, சூப்பரா பேசினாலும் சரி, சுமாரா பேசினாலும் சரி, என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்ல தெரியாது. ஒரு ஜும்மாவில் 1/2 மணி நேரம் 40 நிமிஷம் உட்காருவோம், உட்கார்ந்து என்ன சொன்ன வீட்டுல போய் சொன்னீங்களே, இதெல்லாம் ஜும்மாவில் இன்னைக்கு என்னென்ன ஹதீஸ்களை சொன்னாங்க, இன்னென்ன ஆயத்துக்களை கேட்டேன் என்று நம்முடைய பிள்ளைகிட்ட போய் சொல்றோமா, மனைவிட்ட போய் சொல்றோமா, தாயிட்ட போய் சொல்றோமா? அப்ப இதெல்லாம் ஜும்மாவுக்கு அவர்கள் அழைச்சி வர்றது கூட இல்லை. அப்ப ஜும்மாவுடைய உரையை நம்ம என்ன செய்யறோம், சர்வசாதாரணமா எடுத்துக்கிறோம். அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க, கேட்கிற எல்லாத்தையுமே மனப்பாடம் செய்து கொண்டு அடுத்த தலைமுறைக்கு அதை சொல்றாங்கன்னா நம்ம ஒவ்வொரு வாரத்தோட மறந்து போயிடுறோமே. அப்ப இந்த மறதிங்கிற இந்த நிலையில இருந்து என்ன செய்யணுமே, மாறணும். சில ஊர்களிலும் பாத்தீங்கன்னா பெண்கள் ஜும்மாவுக்கு வருவாங்க, பயான் பண்ணக்கூடிய ஜும்மாவை குறிப்பிடுப்பார்கள். சில பேர் செல்போன்களை அதை பதிவு செய்வார்கள், என்ன பயான் பண்றாங்க என்று. அந்த மாதிரி ஆர்வமுடைய மக்கள் நம்ம இருக்கணும், தவிர எல்லாத்தையும் கேட்டு விட்டு மறக்கக்கூடிய நிலைமையில என்ன செய்யறோம், நம்ம இருக்கோம். அதே மாதிரி பாருங்க, இந்த அபூ ஹுரைரா அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட நிறைய கேள்வி கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா பயான் பண்றது வேற, இவங்களும் என்ன செய்வாங்க, ஆர்வத்தோட கேட்பார்கள். இன்னைக்கு கேட்கிற ஒரு பழக்கம் இப்ப இந்த தௌஹீத் பிரச்சாரத்துக்கு பிறகு மார்க்க அறிஞர்கிட்ட கேள்வி கேட்டு மார்க்கத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நடைமுறை இன்னைக்கு வந்திருக்கிறது. ஆனால் ஒரு நேரத்துல உலமாக்கிட்ட மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்க, எத்தனையோ மார்சாக்கள் இருக்கும். ஆனாலும் மதுஹபுகளும் தரிகாக்களும் தர்கா வழிபாடு கந்தூரியும் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கும், வரதட்சணை திருமணங்களும் எல்லாம் நடக்கும். காரணம் என்ன, அஜர்த்துமார்கிட்ட கேட்கிற கேள்வி 2 கேள்விதான். ஒண்ணு என்ன, சொத்தை எப்படி பிரிக்கிறது, எங்க அத்தை இறந்து போயிட்டாங்க, எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க, எப்படி சொத்தை பிரிக்கிறது, இதுக்கு மார்சாக்களுக்கு ஃபத்வா கேட்டு வரும், சொத்தை பிரிச்சு அனுப்புங்க. அல்லது என்ன செய்வாங்க, என் மனைவி என்ன தலாக் பண்ணணும், வெளிநாட்டுல உட்காந்து தலாக் பண்ண முடியுமா, வெளியூர்ல உட்காந்து தலாக் பண்ண முடியுமா என்று தலாக்கு பிரச்சனைக்கு ஃபத்வா கேட்டு வரும் கடிதம். இல்லாட்டி இந்த சொத்து பிரச்சனை கடிதம் கேட்டு வரும். வேற ஏதாவது கேட்டிருக்கிறோமா, நம்ம திருமணங்கள் எத்தனை திருமணங்களை ஜமாத்தார்கள் நடத்துகிறார்கள், உலமாக்கள் தலைமை தாங்குகிறார்கள், அதுல வரதட்சணை கொடுக்கப்படுது, இது கூடுமா கூடாதா, திருமணத்துல மாலை போடுறது இது சுன்னத்தா இது பிதாத்தா, கூட்டுதுவா சுன்னத்தா பிதாத்தா, தஸ்மீர் மணி வைத்துக் கொள்ளலாமா கூடாதா என்று இதையெல்லாம் கேள்வி கேட்டிருக்கிறோமா? எவ்வளவு சர்ச்சைகள் இஸ்லாமிய சமுதாயத்துல வியாபார ரீதியாக எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது. அப்ப இதெல்லாம் கூடுமா, வட்டியா இல்லையா, ஒத்திக்கு குடியிருக்கலாமா, இன்ஸ்டால்மெண்ட்ல ஜாமான்கள் வாங்கலாமா என்றெல்லாம் இதை போய் உலமா கிட்ட கேட்கிறோமா? இதெல்லாம் கேட்கறது லாபம் நமக்கு, அதெல்லாம் அஜர்த்து கூடாதுன்னு ஃபாலோ பண்ணணுமே என்று செய்யற உலமாக்கிட்ட கேள்வி கேட்டு மார்க்கத்தை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம தயங்கணும். அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க, நிறைய கேள்வி கேட்கிறாங்க. அதுல ஒரு தடவை அபூ ஹுரைரா கேட்கிறாங்க, மன் அஸதுன் நாஸி பி ஷஃபாஅத்தி யௌமல் கியாமத்தி,
அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமை நாளையில அதிகமான மறுமை நாளையில அல்லாஹ்வுடைய தூதருடைய உங்களுடைய பரிந்துரைக்கு தகுதியானவர் யாரு இப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, லக்கத் லனன்து அபா ஹுரைரா அல்லாஹ் தஸஅல்னி அன் ஹாதல் ஹதீஸ் அகதும். அபூ ஹுரைராவே, உன்னை தவிர வேற யாரும் இந்த கேள்வி கேட்க மாட்டாங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க தான் இதை கேட்ப நினைச்சிட்டு இருந்தேன். ரசூலுல்லாஹ்வுடைய பதில் அபூ ஹுரைரா பத்தி அல்லாஹ்வுடைய தூதருடைய கருத்து என்ன? எல்லாத்தையும் கேள்வி வைப்பார். அபூ ஹுரைராவை தவிர இந்த மாதிரி கேள்விகளை வேற யாரும் கேட்க மாட்டார்கள். அபூ ஹுரைராவே, நீ தான் இந்த கேள்வி எப்ப நினைச்சிட்டு இருந்தேன்? லிமா ராய்து மின் ஹிர்சிக்க, உன் ஆர்வத்தை நான் பார்த்த காரணத்தினால் ஹதீஸ்களை அறிவிக்கிறதுல படிக்க தெரிஞ்சு கொள்வதில் உன்னுடைய ஆர்வத்தை நான் பார்த்த காரணத்தினால உன்னைய தவிர இதை கேட்கறது வேற யாரும் தகுதி இல்லை, வேற யாரும் கேட்க மாட்டான்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றாங்க. அசாது நாசிபி ஷஃபாத்தி யௌமல் கியாமத்தி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹு காலிசன் மின் நஃப்ஸிஹி, யார் தன்னுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ்வை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை என்று சொல்கிறாரோ அவர்தான் மறுமை நாளையில என்னுடைய பரிந்துரைக்கு தகுதியானவர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க. ஒருத்தர் லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றாரு, சும்மா வெறும் வார்த்தை இல்லாது, மந்திர சொல்லாது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்னன்னு விளங்கி சொல்லணும். அல்லாஹ்வை தவிர எதுவும் கடவுள் இல்லை, அல்லாஹ்வை தவிர கபர் கடவுள் இல்லை, சில கடவுள் இல்லை, கழுத கடவுள் இல்லை, குதிரை கடவுள் இல்லை, செத்து போன மனிதர்கள் கடவுள் இல்லை, உசுரோட இருக்கிற சேகர் கடவுள் இல்லை, ஒரு தாயத்து கடவுள் இல்லை, கொடிமர கடவுள் இல்லை, அல்லாஹ்வுடைய தன்மை அவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது என்று லா இலாஹ இல்லல்லாஹ்வை யார் உள்ளத்திலிருந்து சொல்கிறாரோ அவருக்கு என்னுடைய ஷஃபாத் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொன்ன செய்தி என்ன செய்யறோம் பார்க்கிறோம். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு ஒரு முன்னறிவிப்பும் செய்யறாங்க. என்ன முன்னறிவிப்பு செய்யறாங்க? லா யஸாலுக யா அபா ஹுரைரா, அபூ ஹுரைராவே, மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அபூ ஹுரைராவே, மக்கள் உங்ககிட்ட தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. நீ நிறைய படிக்கிற, நிறைய மக்களுக்கு மார்க்கத்தை சொல்ற, உன்ட மக்கள் என்ன செய்வாங்க? நிறைய கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஒரு காலம் வரும், அப்ப என்ன செய்வாங்க? சில படைப்புகளை காட்டி சொல்லுவாங்க, ஹாதல்லா ஃபமன் ஹலக்கல்லா, இதெல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு, அல்லாஹ் படைச்சது யாரு என்று, கடவுளை படைத்தது யாரு என்ற ஒரு கேள்வி உங்ககிட்ட வரும். அது வரைக்கும் என்ன செய்வாங்க? மக்கள் உங்ககிட்ட கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஹுரைரா அவங்ககிட்ட சொல்லி காட்டுறாங்க. அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, நான் பள்ளிவாசல் ஒரு நேரத்துல நினைஞ்ச சில அரபுகளோட உட்கார்ந்து இருந்தேன். அப்படி உட்கார்ந்து இருந்த நேரத்துல மக்கள் நினைஞ்சாங்க, கேள்வி கேட்க வந்தாங்க. அப்ப அதுல ஒருத்தர் கேட்டாரு, ஃபமன் ஹலக்கல்லா, அல்லாஹ் படைச்சது யாரு அப்படின்னு. நான் நினைஞ்ச சின்ன சின்ன கற்கள் அங்க கடந்த புடி கற்களை எடுத்து வீச ஆரம்பிச்சேன். ஓடுங்கடா, கூமு எதிர்த்து போங்க, சதக கலீலி, என்னுடைய நண்பர் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது உண்மைதான், அவங்க சொன்னது உண்மையை போச்சு என்று நினைஞ்சாங்க. இது மாதிரி கேள்வி இஸ்லாத்துல கூடாது. இஸ்லாத்துல என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். ஒரு கேள்விக்கு என்று இருக்குல்ல, எது வேணாலும் கேள்வி கேட்டே போனோம்னா, ஒருத்தர் வெள்ளையா இருக்காரு, ஏன் வெள்ளையா இருக்கிறாரு, கருப்பா இருக்காருன்னா ஏன் கருப்பா இருக்காரு அப்படின்னு நம்ம கேட்கிறது. அப்ப ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு மேல கேள்வி கேட்டால் பதில் வராது. அல்லாஹ்வை பற்றி என்ன செய்யக்கூடாது? எல்லாத்தையும் படிச்சது அல்லாஹ் தான், அல்லாஹ் படிச்சது என்ன கேள்வி கேட்கலாமா? இந்த கேள்வி இஸ்லாத்துல கூட இது அறிவுபூர்வமான கேள்வி கிடையாது. இது அல்லாஹ்வுடைய தூதர் செய்யறாங்க, அபூ ஹுரைரா சொல்றாங்க, இந்த மாதிரி கேள்வி எல்லாம் உன்கிட்ட கேட்பாங்க. அப்ப மக்கள் அதிகமாக அபூ ஹுரைரா அவர்கள்ட்ட பாடம் பெறுவார்கள், அபூ ஹுரைரா அவங்ககிட்ட கேள்வி கேட்பார்கள் என்று செய்யறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய அந்த மார்க்க அறிவை பார்த்து பாராட்டுவதை பார்க்கிறோம். அதே மாதிரி அபூ ஹுரைரா அவர்கள் எவ்வளவுதான் கல்வி ஞானம் பெற்றவராக இருந்தாலும் அவங்க சொன்ன ஒரு தீர்ப்பு தப்பு என்று அவங்கள்ட்ட சுட்டி காட்டப்படுற நேரத்துல அபூ ஹுரைரா அவங்க அதை மாற்றி கொள்றதுக்கு அவங்க தயங்குறது கிடையாது. இன்னைக்கு சில மார்க்க அறிஞர்களை பார்க்கிறோம், தங்களை பெரிய அறிவாளிகளாக நினைத்துக் கொள்ளக்கூடிய ஆளுகளை பார்க்கிறோம். அவங்க சொல்ற விஷயத்தை, அவங்க நடைமுறைப்படுத்துற ஒரு விஷயத்தை தப்புன்னு சொன்னோம்னா ஈஸியா அவங்க மனசு ஏத்துக்கிறாரு. இல்ல அது அப்படி இருக்காது, நீங்க சொல்ற மாதிரி இல்ல, அப்படி இப்படின்னு செய்வாங்க. மறுக்கிறதுக்கு தப்புன்னு தெரிஞ்சாலும் மறுக்கிறதுக்கு பல காரணங்களை சொல்லி மறுக்கிறது பார்க்கிறோம். இதெல்லாம் பெருமை தானே. உள்ளத்துல இவர் சொல்லி நான் கேட்கறதா, நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் எவ்வளவு பெரிய அறிவாளி, இவன் சொல்லி நம்ம கேட்கறதா, இப்படிங்கிற ஒரு எண்ணம் மார்க்க அறிஞர்களுடைய உள்ளத்துல வரவே கூடாது. அல்லாத பெரியவன் அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேலே ஒரு அறிவாளி இருக்கான். அதனால நம்ம தான் அறிவாளி கூட, நம்மளோட ஒரு சின்ன பேரை மட்டும் சுட்டி காட்டுவான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு ஒரு பறவை, ஹுதுஹுதுங்கிற பறவை ஒரு விஷயத்தை சுட்டி காட்டல. ஒரு ராணிய சபா நாட்டு இளவரசி அந்த ஊர்ல உள்ள மக்கள்லாம் சூரியனை வணங்குகிறார்கள் என்று சொல்லி காட்டலையா? ஹுதுஹுது பறவைக்கு தெரிகின்றது, சுலைமான் நபிக்கு தெரியாமல் இருக்கிறது. அப்ப எறும்புகள் பேசுனதை சுலைமான் நபி கேட்டு சிரிக்கலையா? எத்தனை விஷயங்கள் அல்லாஹ் என்ன செய்வான்? காகத்தை வைத்து மனுஷனை எப்படி புதைக்கிறது, செத்து போன மனுஷனை ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 2 பிள்ளைகள்ல ஒரு பிள்ளை ஒன்னொருத்தர் கொலை பண்ணிடுறாரு. இவரை எப்படி அடக்கம் பண்றது தெரியல.
பெரிய அறிவாளி அறிவுஜீவியனுடைய மகன். அவருக்கு அதை கற்றுக் கொடுத்தது ஒரு காகம் கற்றுக் கொடுத்தது, காக கூட்டங்கள் கற்றுக் கொடுத்தது என்று அல்ல சொல்றான். அப்ப மனுஷன் சில நேரத்துல நாய்த்திலிருந்து பாடம் படிப்பான், காகத்திலிருந்து பாடம் படிப்பான், பறவையை கண்டான் விமானம் படித்தான்னு சொல்றாங்கல்ல. கல்வி எங்கிருந்து வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளணும். ஆனா செய்யறாங்க உலமாக்கத்தை மட்டும் இந்த தன்மை இல்லை. இல்ல இவர் சொல்லி கேட்கக்கூடாது, இவர் சொல்லி கேட்கக்கூடாது என்று நினைக்கிறாங்கல்ல. அப்படி அவங்களை பாருங்க, அவங்க ஒரு மக்கள்கிட்ட சொல்றாங்க, இன்னமன் அஸ்பக ஜுனுபன் பல சௌமலகு, யார் குளிப்பு கடமையாக இருக்கிறாரோ அவருக்கு நோன்பு கிடையாது. நோன்பு வச்சிருக்கிற நேரத்தில் ஒருத்தர் குளிப்பு கடமையா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அவருக்கு நோன்பு கிடையாதுன்னு அப்படி அவங்க இப்படி ஒரு செய்தியை சொல்றாங்க. அப்ப அவங்கள்ட்ட சொல்லப்படுது, ஆயிஷா இல்ல உம்மு சலமா இல்ல அவங்க ரெண்டு பேரும் சொல்றாங்க, காண யுத்ரிக்குல் ஃபஜ்ரு வஹுவ ஜுனுபும் மின் அஹ்லிஹி சும்ம யகத சிலுவ யஸுமு. அல்லாஹ்வுடைய தூதர் குளிப்பு கடமை நிலைமையில அவங்க நோன்பு வைக்குவாங்க, தொழுகைக்கு போகும்போது குளிப்பாங்க. நோன்புக்கு குளிப்பு கடமையா இருக்கிறது நிம்மதி கிடையாது. இரவுல மனைவியோட இல்லத்தில் ஈடுபடுவாங்க, அதோட நோன்பு வச்சிருப்பாங்க. தொழுகைக்கு போக நினைக்கும் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, குளிப்பார்கள் என்ற செய்தியை உம்மு சலமா அவங்க சொல்றாங்களே, ஆயிஷா சொல்றாங்களே அப்படின்னு சொன்ன உடனே அப்ப அபூ ஹுரைரா சொல்றாங்க, ஃபஹும் ஆலம், அவங்க சொன்னாங்கன்னு சொன்னா அது ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொன்னா என்னை விட அவங்க நிறைய தெரிஞ்சவங்க என்று என்ன செய்யறாங்க, அவங்க சூழலை ஏத்துக்கிறேன், இந்த கருத்தை நான் மாத்திக்கிறேன் என்று அபூ ஹுரைரா அவர்கள் மாற்றி சொன்ன செய்தியும் என்ன செய்ய பார்க்கிறோம். அபூ ஹுரைரா அவர்கள்ட்ட எப்படிப்பட்ட ஒரு பண்பாடு, ஒரு பணிவு, எப்படிப்பட்ட ஒரு நல்ல குணம் இருக்குன்னு பாருங்க. இந்த குணத்தை மார்க்கம் அறியக்கூடிய, மார்க்கம் அறிந்த சமூக தலைவர்கள் ஒவ்வொருத்தவர்கள் என்ன செய்யணும், இது இருக்கணும். அதே மாதிரி அபூ ஹுரைரா அவர்களோட இன்னொரு சமூக உமர்ல அவங்களுக்கும் அபூ ஹுரைராவுக்கு இடையில ஒரு பிரச்சனை நடக்குது. அது ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான். அபூ ஹுரைராவுடைய வரலாற்றுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க என்ன செய்யறாங்க, நல்ல சஹாபா கூட உட்கார்ந்துக்கிறாங்க. அப்படி உட்கார்ந்துருக்கும் பொழுது ரசூலுல்லாஹி அவர்கள் திடீர்னு எந்திரிச்சு போறாங்க. வெளியே போகும்போது எல்லாருக்கும் பயம், ஆனா ரசூலுல்லாஹி எந்திரிச்சு போறாங்க, தனியா போறாங்களே இப்படின்னு எதிரிகள் நிறைந்திருக்கிற ஒரு காலம், எந்திரிச்சு போறாங்களே. இந்த பயம் அபூ ஹுரைராவை எனக்கு முதல்ல ஏற்படுச்சு. அபூ ஹுரைரா சொல்றாங்க, நான் ஓடி போனேன். போனாரு செய்யறாங்க ரசூலுல்லாஹி அவர்கள் ஒரு தோட்டத்துக்குள்ள பனு நஜ்ஜார் கோத்திரத்தாருடைய தோட்டத்துல உட்கார்ந்துக்கிறாங்க. உட்கார்ந்து நான் போன உடனே அபூ ஹுரைராவா அப்படி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆமா அப்படின்னு தன்னோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் தன்னுடைய 2 செருப்பை கழட்டி இதை ரசூலுல்லாஹ் தான் வர்றாங்கிறது ஆதாரமா போய் காட்டி ஃபமன் லகீத மின் வராய் ஹாதல் ஹாயித்தி, இந்த தோட்டத்துக்கு பின்னாடி யாரையெல்லாம் நீ சந்திக்கிறியோ, யாரை சந்திக்கிறியோ அவங்க போய் என்ன செய்ய, யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் முஸ்தைகினம் பிஹா கல்புஹு ஃபபஷ்ஷிர்ஹு பில் ஜன்னah, யார் தன்னுடைய உள்ளத்தில் உறுதி கொண்டவராக லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் போயிடுவாரு. லா இலாஹ இல்லல்லாஹ் யார் சொல்றாரோ உள்ளத்துல உறுதியோட இந்த கொள்கையை முழங்கக்கூடிய ஒருத்தர் கண்டிப்பா சொர்க்கம் போயிடுவாரு என்று அவருக்கு நற்செய்தி சொல்லுங்க இப்படின்னு ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லி அனுப்புறாங்க. நேரம் என்ன செய்யறாங்க, அபூ ஹுரைரா அவங்க வெளியே வர்றாங்க. வந்தோட சந்திக்கிற முதல் ஆள் உமர் இல்லா பார்த்த உடனே என்ன எங்க இருந்து வர்ற, யாரு எதுக்கு வர்ற, ரசூலுல்லாஹி முக்கியமான விஷயம் சொல்லி அனுப்பிச்சாங்க, நமக்குள்ள ஒரு நற்செய்தி, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டாரு சொர்க்கம் போயிடலாம் இப்படின்னு உடனே அப்படியா இதை சொல்ல நீ போறியா அப்படின்னு ஓடி ஒரு அதிக கொடுக்குறாங்க நெஞ்சில. அவர் அழுதுட்டான்னு செய்யறாரு, ஓடி வர்றாரு. நல்ல ஒரு தூர என்ன இந்த மாதிரி உமர் அடிச்சு விட்டாரு, ஏற்ப உமர் அடிச்சிங்க என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கேட்கறாங்க. அப்ப அல்லாஹ் ஒரு தூர் சொல்ற அபு உமர்ல அவங்க சொல்றாங்க, நல்ல ஒரு தூர பலா தஃபால், இதை நீங்க இப்படி சொல்ல வேணாம், இப்படி சொன்னாரு செய்வாங்க, அமல் செய்யாம இருந்துருவாங்க. அமல்ல சும்மாவே மக்கள்கிட்ட ஆர்வம் இருக்காது. இப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் ஒருத்தர் அந்த குழுக்கையில கரெக்டா இருக்கிறாருன்னா சொர்க்கம் பேர் யார் குழுவுறது, எதுக்கு நோன்பு வைக்க போறாங்க, அமல்கள் அசத்தா இருந்துருவாங்க அப்படின்னு ஒன்னு ரசூலுல்லாஹி செய்யறாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான், அப்ப இதை சொல்லாம விட்டுருங்க என்று செய்யறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த விஷயத்தை அந்த நேரத்துக்கு சொல்ல வேணாம்னு சொல்லிடுறாங்க. ஆனால் தன்னுடைய கடைசி ஹஜ்ஜில அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, வல்லிவு அன்னி வலவாயா, என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைச்சாலும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்லிருந்தாங்க. அதனால அபூ ஹுரைரா என்ன செய்யறாங்க, அன்னைக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல வேண்டாம்னு சொன்னாங்க தவிர ரசூலுல்லாஹ் மூத்தா போயிட்டாங்கல்ல, மறைக்க முடியுமா மார்க்கத்தை, இந்த செய்தியை செய்யறாங்க. அபூ ஹுரைரா அவர்கள் சொல்கிறார்கள், யார் உளப்பூர்வமாக விளங்கி லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாரோ அவர் சொர்க்கம் போய்வார். சொர்க்கம் போய்வார்னா என்ன அர்த்தம், அவர்கள் செய்த சில பாவங்களுக்காக அல்லாஹ் நாடினால் அவங்களை தண்டிப்பான், அதுக்கு பிறகு சொர்க்கம் போவார். அவர்கள் சில நன்மைகளை தவறு விட்டதால் அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், இல்லாட்டி தன்னுடைய கர்மையினால் அல்லாஹ் சொர்க்கத்தை அனுப்பிடுவான். ஆனா சொர்க்கத்துக்கு போறது எது முக்கியம், லா இலாஹ இல்லல்லாஹ்வுல கரெக்டா இருக்காங்க. இன்னைக்கு தாவா பணியெல்லாம் எதுல இருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா தொழுகையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. தாவா பணியை கலிமாவுல இருந்து ஆரம்பிக்கிறாங்க. கலிமாவை ஃபர்ஸ்ட் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரும் நபிமார்கள் எல்லாரும் மக்கள்கிட்ட சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிற இந்த கொள்கையில ஒருத்தர் உறுதியா இல்ல, தூங்குறாரு, நோம்பிக்கிறாரு, அதனால எந்த பிரயோஜனம் கிடையாது.
மாக்கானு எம்மனும், அவர்கள் இணை வைத்தால் அவர்களுடைய அனைத்து அமல்களும் அழிஞ்சு போயிருக்கிறாங்க. அதனால அபூஹுரைரா அவர்கள்ட்ட அல்லாஹ் விடுத்து சொன்ன இந்த செய்தியை செய்யணும், இந்த சமுதாயம் விளங்கிக் கொள்ளன்னு இதையும் பார்க்கணும். அதே மாதிரி அபூஹுரைரா அவர்கள் தொடர்பாக இன்னும் சில செய்திகள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் அடுத்து பார்ப்போம். அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அபூஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இருந்து நிறைய மார்க்க செய்திகளை தெரிந்து கொண்டார்கள். இதுல அவங்களுடைய பேரால ஒரு வழிகட்ட கொள்கை மக்கள்கிட்ட பரப்பப்படுது. அது என்ன கொள்கை பரப்படுதுன்னு கேட்டா, இஸ்லாமிய மார்க்கம் வந்து 2 வகையான மார்க்கம் இருக்குது, அதுல உன்னதான் அல்லாஹ்வுடைய தூதர் இல்லாட்டன்னு சொன்னாங்க. ஒரு மார்க்கத்தின் சில செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு வேண்டப்பட்ட ஆள்கிட்ட, முக்கியமான ஆள்கிட்ட மட்டும் சொன்னாங்க. அது வந்து அவங்கள்ட்ட இருந்து என்ன செய்யுது, வழி வழியாக சேகமார்கள் வழியாக பெரும் மார்க்க அறிஞர்கள் வழியாக நமக்கு கிடைக்குது. அது வந்து எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஒரு சேகரத்துல நீங்கள் பையத் செய்வீர்களே ஆனால், அவருடைய கையை பிடித்து உறுதிமொழி செய்து கொடுப்பீர்களே ஆனால், அவரை குருவாக நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களே ஆனால், உங்களை சீடராக நீங்கள் ஒப்புக்கொள்வீர்களே ஆனால், அவர் உங்களுக்கு என்ன செய்வாரு, அந்த செய்தியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. அப்படியே சொல்லி கொடுத்து நீங்க அவர்கிட்ட அப்படியே படிச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்க, ஷரியத்து, தரிக்க, ஹக்கீகத்து, மாரிஃபத்து, தரிக்கத்து என்று நீங்க வந்து உச்சகட்டத்தை அறிஞ்சிருவீங்க. ஆன்மீகத்துல உச்சகட்டத்தை அறிஞ்சிருவீங்க. அப்படி உச்சகட்டத்தை அறிந்து விட்டீர்களே ஆனால் நீங்க அல்லாஹ்வை ஆயிரலாம். அதுக்கப்புறம் நீங்க துருக வேண்டிய தேவையில்லை. அதாவது அவாம்களுக்கு பொதுமக்கள் இருக்கிறாங்கல்ல, கடைசி நிலையில் இருக்கிறாங்க இஸ்லாத்துல, எல்கேஜில உள்ள மக்களுக்கு தான் துருக நோம்பலாம். ஆன்மீகத்தை உச்சகட்ட நிலைமை அடைந்தவர்கள், ரகசிய ஞானத்தை, மெய்ஞானத்தை அடைந்தவர்கள், அவங்களுக்குள்ள எந்த வணக்க வழிபாடும் கிடையாது என்று இப்படிப்பட்ட ஒரு வழிகட்ட கொள்கையை மக்கள்கிட்ட என்ன செய்யறாங்க, சில பேர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து அப்படி ஏதாவது செய்தி சொன்னாங்களா? இது அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு அலி ரலியல்லாஹு அவர்கள்ட்ட இப்படி சில செய்திகளை சொன்னதாக அந்த மாதிரி ஒரு செய்தி வந்து பரப்பப்படுது. அப்ப அலி ரலியல்லாஹு அவங்க அன்னைக்கு உடைச்சு விட்டாங்க. அந்த மாதிரி சொன்ன கூட்டத்துக்கு எதிராக என்ன செய்யறாங்க, அப்படி எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் எதையும் சொல்லல, ஒரு 4 பேரை சபித்து அல்லாஹ்வுடைய தூதர் என்ற ஒரு செய்தியை சொன்னாங்க. அது இந்த இருக்குப்பா, என்னுடைய வாளுடைய உரையை நான் வச்சிருக்கிறேன், இந்த கப்பல் எழுதினாங்க, ஒரு ஹதீஸ், அதை அவர் எடுத்து காட்டார் மக்கள்கிட்ட. அது மாதிரி அபூஹுரைரா அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்கிட்ட 2 விஷயங்களை சொன்னாங்க. ஒண்ணு உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன், இன்னொன்னு சொன்னால் என்னுடைய கழுத்து வெட்டப்படும் அப்படிங்கிறாங்க. அது எது சம்பந்தமா சொல்றாங்க, மார்க்க சம்பந்தமாவா? மார்க்க சம்பந்தமா அல்லாஹ்வுடைய வேதத்துல உள்ள எதையும் மறைக்க கூடாது, அப்படி வசனம் இருக்கிறதுனால நான் பயந்து எல்லா ஹதீஸ்களையும் அறிவிச்சுட்டேன். எதை சொல்ல மாட்டேன்னாங்க, நிர்வாக ரீதியாக உங்களுக்கு பிறகு சில ஆட்சியாளர்கள் தோன்றுவார்கள், அவங்கள கெட்டவர்கள் இருப்பார்கள், நயவஞ்சர்கள் இருப்பார்கள், அவங்களால இந்த மாதிரியான பிரச்சனைகளை ஏற்படும், ஒருத்தர் கழுத்துக்களை வெட்டிக் கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்படும் என்று என்ன செய்யறாங்க, சில ஆள்களை பத்தி அல்லாஹ்வுடைய தூதர் முன்னறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபூஹுரைரா அவர்களை பத்தி வாய் திறந்திருப்பார்கள். ஆனால் அபூஹுரைராவுடைய கழுத்து அன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் துண்டித்திருப்பார்கள். அப்ப அதனால மார்க்கத்தை சொல்ல முடியாத நிலைமை ஏற்பட்டிருக்கும். அதனால அல்லாஹ்வுடைய தூதர் என்கிட்ட வந்து 2 விஷயத்தை சொன்னாங்க, உன்னை சொல்லல அப்படின்னு அபூஹுரைரா சொல்ற விஷயம் என்ன, மார்க்க விஷயம் இல்ல, மார்க்க விஷயத்தை கண்டிப்பா மக்கள்கிட்ட உடைச்சு ஆகணும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். அப்ப என்ன சொன்னாங்க, நிர்வாக விஷயத்தை சொன்னாங்க. அதனால அபூஹுரைராவுடைய பேரால, அலி ரலியல்லாஹுடைய பேரால இப்படி ஒரு வழிகட்ட கொள்கை பரப்பப்படுகிறது. இதற்கும் அபூஹுரைரா அவர்களுக்கும் எந்த சம்மதமும் இல்லை. இது அல்லாஹ்வுடைய தூதர் மேல, அல்லாஹ்வுடைய தூதர் மார்க்கத்தில் உள்ள பெரும்பகுதியை மறைச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பயங்கரமான குற்றச்சாட்டை சொல்றாரு. அபூஹுரைராவும் ஜெயலலிதா மறைச்சிட்டாரு இப்படின்னு அபூஹுரைரா அவர்கள் மேலே, இந்த அபூஹுரைரா அவர்கள் அகர குர்ஆன் போன்ற குர்ஆன் மட்டும் போதுங்கிற அந்த கொள்கை உடையவர்களுக்கு சிம்ம சுப்பரமா இருக்கிறாரோ, அவங்களுக்குள்ள பெரிய எதிரியா இருக்கிறாரோ, அப்படிப்பட்ட ஒரு அபூஹுரைரா அவர்கள் என்ன செய்யறாங்க, ஹதீஸை மறைச்சவர்கள் மாதிரி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அந்த மாதிரியான விமர்சனங்கள் இருந்து அவங்களை காப்பாற்றணும். அபூஹுரைரா அவர்கள் சம்பந்தமாக இன்னும் பல செய்திகள் இருக்கிற இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் அடுத்து பார்ப்போம். ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.